பெரியன்பர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி ஹஜரத்தே ஷமாயிலே திர்மீதியில் ஹஜரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கிறாங்க, ரமலானுடைய மாதத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில் 9 வருஷத்தை பெற்றுக்கொண்டார். அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 53 வருஷம் மக்கால வாழ்ந்தாங்க. 40 ஆண்டு நபித்துவ பட்டம் கிடையாது, 40க்கு அப்புறமேலே நபித்துவ பட்டம், அதில் ஒரு 13 வருஷம். அதுக்கப்புறம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால 10 வருஷம் வாழ்ந்தாங்க. இந்த 10 வருஷத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 9 வருஷத்தினுடைய புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். அந்த 9 வருஷமும் பயங்கரமான கடுமையான வெயில் காலமாக தான் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், கடுமையான வெயில் காலம். ஒரு வருஷம் கூட குளிர் காலத்தில் அவங்க கழிக்கல. இங்கே எல்லாருடைய கிருபையில் நம்ம பார்க்குறோம், எத்தனையோ வருஷம் நமக்கு குளிர் காலம் வந்துருச்சு. போன வருஷம் 2-3 வருஷம் முன்னாடி வெயில் காலம் இருந்துச்சு. இப்போ எல்லாருடைய கிருபையில் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல்லே ஆரம்பமாயிடும், 15 நாளைக்கு முன்னாடியே வந்துடும். இது மாதிரி பெரியன்பர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9 வருஷம் 9 साल रमज़ान मुबारक अपनी ज़िंदगी में हयात मुबारक में मदीनतुल मुनव्वरा में गुजरे और उसमें 9 साल भी अल्लाह के रसूल गर्मी की मौसम में गुजारे. सुभान अल्लाह. அதாவது குளிரில் கிடையாது, வெயில் காலம் கடுமை. அதுவும் இங்கே சவுதியுடைய வெயில்னு சொல்லவே தேவையில்லை, பயங்கரமான வெயில். இல்லை, எல்லா இடத்துலையுமே பாலைவனம், வெறும் மலை குன்றுகள் தான். மக்கால வெறும் எதுவுமே கிடையாது, மரம் செடி கொடி எதுவுமே கிடையாது, வெறும் மலை தான். மலை குன்றுகளுக்கு மத்தியில் எல்லாம் வச்சிருக்கிறான். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மதீனால பக்கத்தில் எல்லா இடத்துலையுமே வெறும் பாலைவனமாக தான் இருக்கும். பாலைவனம் சாதாரண பாலைவனம் கிடையாது, அவ்வளோ மோசம். சவுதியில் இருக்கக்கூடிய ஷானாஸ் மேலும் போயிருக்கிறார், சவுதியில் இருந்திருக்கிறார். வெளியில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே தெரியும் சவுதியில் யார் யார் இருந்தாங்களோ அவங்களுக்கு நல்லா தெரியும் பாலைவனத்தில் வெயில் எவ்வளோ பயங்கரமான வெயில் என்பதால். ஹேர் பெரியன்பர்களே, அதில் ஹஜரத்தே ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா ஷமாயிலே திர்மீதியில் சொல்கிறாங்க, 9 ஆண்டு காலங்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பற்றி சொல்கிறாங்க. அல்லாஹ் அக்பர், இப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹர்ல ரொம்ப அதிகமான நாட்கள் 2 பேரிச்சம்பழம் 1 கிளாஸ் தண்ணி. அல்லாஹ் அக்பர், இதுதான் அவருடைய சஹர். வீட்டில் எதுவுமே இருக்காது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு ரொட்டி, அந்த ரொட்டியும் சுக்கா ரொட்டியா இருக்கும். இப்போ நம்ம எல்லாம் சுக்கா ரொட்டி ஜோறு வச்சு சப்பட மாறாங்க. ஆசிப் கேட்குறாங்க, யாரி சுக்கா ரொட்டி இது கைசாரி ஊத்துறாங்க. ஆகணும் பெரியன்பர்களே, அந்த காலத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிர்கா இருக்கு பார்த்தீங்களா, வினிகர் இருக்குல்ல, வினிகர் தண்ணி மாதிரி இருக்கும் பாருங்க, இந்த சிர்கால தொட்டு சாப்பிடுவான். இல்லை அப்படின்னா பால் இருந்து பாலில் தொட்டு சாப்பிடுவான். இல்லை அப்படின்னா தேன் இருக்கு, தேன்ல தொட்டு சாப்பிடுவான். என்னைக்காவது ஒரு நாளைக்கு அப்புறம் ஆட்டுக்கறியினுடைய கிரேவி என்னைக்காவது கிடைச்சிச்சு, யாராவது ஹதியா கொடுத்தாங்கன்னா அதில் சாப்பிடுவான். இல்லை அப்படின்னா பெரியன்கள் இது மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சிர்கா, அதே மாதிரி ஜைத்தூன் எண்ணெய் இருக்கு பார்த்தீங்களா, ஜைத்தூன் எண்ணெய்லாம் சாப்பிட முடியுமா? சிந்திச்சு பாருங்க, நம்ம சாப்பிடுவோம், சாப்பிட முடியுமா? ஜைத்தூன் எண்ணெய் வெறுமையே சாப்பிட முடியாது, ருசியெல்லாம் இருக்கும், பிக்காவா இருக்கும், சாப்பிடலாம். இருந்தாலும் ஒண்ணுமே இருக்காது, டேஸ்ட் கீட்டி எதுவுமே இருக்காது. அதை தடவி சாப்பிடுவோம். யாரு? பெருமானார். ஜைத்தூன் எண்ணெய் இருக்கு பார்த்தீங்களா, ரொட்டியில தடவி சாப்பிடுவாங்க, வினிகர்ல தொட்டு சாப்பிடுவாங்க. என்னைக்காவது அதிசயம், ஆட்டுக்கறியினுடைய கிரேவி என்னைக்காவது கிடைக்கும். அல்லாஹ் அக்பர். இன்னைக்கு அல்லாஹ்வுக்கு நம்ம எவ்வளவு நன்றி செலுத்தணும். இன்னைக்கு சஹருடைய சாப்பாட்டுல எவ்வளவு ஐட்டம் எல்லாம் நமக்கு கொடுக்குறாங்க. அல்லாஹ் அக்பர். எத்தனை விதமான சாப்பாடு நம்ம என்ன நினைக்கிறோமோ. நாசர் பாய் நம்ம சோஸ்தே சிக்கன் खाना அல்லாஹ் खिलाता, அது மட்டன் खाना அல்லாஹ் खिलाता. எவ்வளவு நன்றி கட்டத்தனமா நம்ம வாழ்றோம். அல்லாஹ்வுக்கு எவ்வளவு நன்றி கட்டத்தனமா வாழ்றோம். இருந்தால் அல்லாஹ் தஆலா நம்மளை எப்படி படி அளக்கிறான். சிராஜ் जो भी अपना बंदा पसंद करता है अल्लाह खिला देता है. अल्लाह अकबर. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கிடையாது. 2 பேர் ஷம்சுதீன் பாய் 2 பேரிச்சம்பழம், அம்பர் அப்படிங்கிற 2 பேரிச்சம்பழம் 1 கிளாஸ் தண்ணி. இதுதான் சஹர். யார் சொல்றா? அவங்க துணைவியார் சொல்றாங்க. அதே மாதிரி இஃப்தார்ல பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி தான் அஜ்வாவுடைய 2 பேரிச்சம்பழம் 1 கிளாஸ் தண்ணி. இதுதான் பெருமானார் சொல்லி வாழ்க்கையா இருந்தது. அவ்வளவு கொடுமையான வெயில் காலத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நோன்பு வச்சாங்க. இன்னைக்கு அல்லாஹ்வுக்கு நம்ம அதிகமாக நன்றி செலுத்துவோம். இன்னைக்கு அல்லாஹ் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நமக்கு கொடுக்குறான். அல்லாஹ்வுடைய சிறப்பான முறையில சஹரும் செய்யறோம், வயிறார முறையில இஃப்தாரும் சிறப்பான முறையில செய்யும். விஷயத்துக்கு வரும். பெரியன்பர்களே, இப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ துகுலு ஃபிஸ் ஸில்மி காஃபா வலா தத்தபியூ குதுவாத்திஷ் ஷைத்தான் இன்னஷ் ஷைத்தான லில் இன்சானி அதுவ்வும் முபீன். ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமா ஈமான் என்ற வட்டத்துக்குள் வந்து விடுங்கள். ஈமான் என்ற வட்டத்துக்குள். இப்ப அல்லாஹ் யாரை பத்தி சொல்றான்? கலிமாக்கா, அதாவது ஈமான்தாரிகளை பத்தி சொல்றான்.
யா அய்யுஹன் நாஸ்னு சொல்லல, யா அய்யுஹல் லஸீன ஆமனு, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே நீங்கள் உதுகுலு ஃபிஸ் சில்மி காஃபா, நீங்கள் ஈமான் அப்படிங்கிற வட்டத்துக்குள்ள வந்துருங்க. யார? ஈமான் தாரிகிற. அல்லாஹ் என்ன சொல்ற அப்படின்னா, கலிமா மட்டும் சொன்னா முஸ்லீமாக முடியாது, நீங்க கலிமாவுடைய வாழ்க்கையை வாழணும். சுப்ஹானல்லாஹ். கலிமால லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், இந்த ரெண்டு பகுதி இருக்கு பாத்தீங்களா, அல்லாஹ்வுடைய கட்டளை, பெருமானார் வாழ்க்கை வழிமுறை, இந்த ரெண்டையுமே நீங்க வாழ்ந்தாதான் ஈமான் அப்படிங்கிற வட்டத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னு அர்த்தம். இல்ல சும்மா கலிமா மட்டும் சொன்னீங்கன்னா முஸ்லீம் ஆயிடுங்க, மூமினாக முடியாது, மூமினாக முடியாது. அப்ப சொல்றேன், வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை என்றைக்கும் பின்பற்றாதீர்கள். ஏன்? இன்ன ஷைத்தான லில் இன்சானி அதுவும் முபீன், நிச்சயமாக ஷைத்தான் உங்களுடைய பகிரங்கமான பரம்பரை எதிரியாக இருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். பெரியவர்களே கவனமா கேட்கணும். ரமஸானுடைய புனித மிக்க மாசத்துல அல்லாஹ் தஆலா முஷ்ரிக்கை தவிர எல்லாத்தையுமே மன்னிச்சிடுவான். அபு ரமஸானுடைய மாசம் அல்லாஹ் பஹஷ்னே கா மஹீனா ஹை, பாவங்களை மன்னிக்க கூடிய மாதமாக இருக்கின்றது. இதுல முஷ்ரிக் இருக்கா பாத்தீங்களா, அவன் அந்த சட்டத்துக்குள்ளே வரமாட்டான். அவன் முஷ்ரிக்கு வேற. யார் அல்லாஹ்வுக்கு ஈடு இணை வைக்கிறாங்களோ அவங்க அல்லாஹ் தஆலா என்னைக்குமே மன்னிக்க மாட்டான், அவங்க தௌபா செய்யற வரைக்கும். சரி, இப்ப அல்லாஹ் சொல்றான், எல்லா மக்களையுமே மன்னிச்சிடுவேன், ஆனா 4 பேர்த்த நான் மன்னிக்க மாட்டேன். அல்லாஹ் அக்பர். கவனமா கேட்கணும். ரமலானுடைய புனித மிக்க மாசத்தில் எல்லாருடைய பாவங்களையும் நான் மன்னித்து விடுவேன், ஆனால் 4 மனிதர்களை மட்டும் நான் மன்னிக்க மாட்டேன். அவர்கள் உண்மையான மனதோடு தௌபா செய்யாத வரை. தௌபா செஞ்சிட்டா அல்லாஹ் அவங்களையும் மன்னிச்சிடுவான், தௌபா செஞ்சிட்டா அல்லாஹ் அவங்களையும் மன்னிச்சிடுவான். இப்ப 4 பேர் யாரு ஜி? நல்லா கவனமா கேட்கணும். ஒண்ணு, அதாவது பெற்ற தாய் தந்தைகளை யார் துன்புறுத்துகின்றார்களோ, பிர்ருல் வாலிதை, அதாவது பெற்ற தாய் தந்தைகளை யார் பணிவிடை செய்யாமல் அவர்களை தீங்கிழைக்கின்றார்களோ, அவர்களை மனம் நோகும்படி செய்கின்றார்களோ, அவருடைய மனதை புண்படும்படி நடந்து கொள்கின்றார்களோ, அவர்களை அல்லாஹ் ரமஸானுடைய மாதத்தில் மன்னிப்பது கிடையாது. பெற்ற தாய் தந்தைக்கு அல்லாஹ் தஆலா அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறான். பெற்ற தாய் தந்தை யார் துன்புறுத்துகின்றார்களோ, பெற்ற தாய் தந்தைய மனதை யார் நோகும்படி நடக்கின்றார்களோ, நீங்க ரமஸான்ல என்ன இபாதத்தை செஞ்சாலும் முதல் வானத்திலே அல்லாஹ் நிப்பாட்டிடுவான். அதுக்கு மேல போக முடியாது, அதுக்கு மேல போக முடிய பவர் இல்ல, அதுக்கு மேல போக முடியாது பவர் இல்ல, அப்படியே நிப்பாட்டிடுவான். டிக்கா ஹேண்ட்ஸ் டிக்கா அப்படின்றான். ஏன்? பெற்ற தாய் தந்தைகளை இவன் அவமதியாக நடிக்கின்றான், அவங்களை கொஞ்சம் கூட மரியாதை செலுத்துறது இல்ல, பெற்ற தாயுடைய மனசை புண்படுத்தனா. அதனால அவங்க இனி என்ன இபாதத்துக்கள் செஞ்சாலும் உங்களுடைய இபாதத்துக்களையும் சரி உங்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் ஒருபோதும் மன்னிப்பது கிடையாது. யார? ரம்ஜானுடைய மாசத்துல எல்லாத்தையும் மன்னிச்சிடுவான். ஆனா ரம்ஜான் மாசத்துல பெற்ற தாய் தந்தைகளை யார் துன்புறுத்துகின்றார்களோ, அவங்க மனம் நோகும்படி நடந்து கொள்கின்றார்களோ, அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிப்பது கிடையாது. அவர்கள் உண்மையான மனதோடு தௌபா செய்யாத வரை. செஞ்சுட்டா மன்னிச்சிடுவான், அவருடைய அமல்களை ஏற்றுக்கொள்வான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கிறான். அந்த சமயத்துல ஹஜ்ரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், கியாமத்துடைய அறிகுறி என்ன? பெருமானார் ஒரு 16 அறிகுறி சொன்னாங்க. நேற்று சொன்ன பார்த்தீங்கன்னா, நம்ம அதாவது அநியாயம் செய்யக்கூடியவன் உங்க மேல ஆட்சி செய்வான் அப்படின்னு, அது பெரிய அடையாளம். அது கடைசி கட்டத்துடைய அடையாளம். நம்ம நெருங்கிட்டோம், கியாமத்தை ரொம்ப நெருங்கிட்டோம். பெரிய நண்பர்களே, இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 16 அடையாளங்களை சொன்னாங்க. அதுல இன்னொரு பெரிய அடையாளம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப நெருங்கிய கட்டத்துல, ரொம்ப கியாமத்து நெருங்கும் போது அந்த அடையாளம். இதுல இந்த அநியாயம் செய்யக்கூடியவர்கள் ஆட்சி செய்வார்கள் ஒண்ணு. 2வது அடையாளத்தை சொன்னாங்க, என்னைக்கு பெற்ற தாய் தந்தைகளை தன்னுடைய பெண் பிள்ளைகள் உதாசீனப்படுத்துகின்றார்களோ, என்ன சொன்னாங்க, பெற்ற தாய் தந்தைகளை, ஆம்பளை பிள்ளை இல்ல, ஆம்பளை பிள்ளைகளை பத்தி அல்லாஹ்வுக்கு தெரியும், இவன் சைத்தான் அப்படின்ட்டு. அதாவது தமிழ்ல சொல்லுவாங்க, பெத்த மனசு பித்து பிள்ளை மனசு கல்லு அப்படின்னு. அதனால ஆம்பளை பிள்ளைங்களை இங்க சொல்லல, ஆம்பளை பிள்ளைங்களை பத்தி இங்க சொல்ல வரல, பொட்ட பிள்ளைங்களை பத்தி அல்லாஹ் சொல்றான். ஆசிப், கியாமத்துடைய மிக மிக நெருங்கிய கட்டத்துடைய அடையாளம் என்ன அப்படின்னா, பொட்ட பிள்ளைங்க தன்னுடைய தாய் தந்தைகளை உதாசீனப்படுத்துவாங்க, வீட்டை விட்டு விரட்டுவாங்க, அவங்கள துன்புறுத்துவாங்க, அவங்க பேச்ச கேட்க மாட்டாங்க, அவங்க வீட்டுல தாய் தந்தைகள் அடிமையாக வாழ்வாங்க. இவ்வளவு குடும்பம் பாருங்க. அதாவது இந்த குழந்தைங்களுக்கோசரமே எதிர்காலத்தையே அழிச்சவங்க பெற்றவங்க, ஓடா சேஞ்சு போன. நீங்களா நம்மள எதுக்கு சம்பாதிக்கிறோம் பாய்? பாருங்க பாய், நீங்களா எதுக்கு சம்பாதிக்கிறீங்க? நமக்கான வசதிக்கு ஜோரு பச்சை மசத் பாய்,
ஒவ்வொரு நிமிஷம் முகமது அலி பாய் இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு. எதுக்கு அப்படின்னா ராப்பகலா என்னுடைய பிள்ளைக்குடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும். மனைவியோட விடுங்க, சந்தர்மியா கொஞ்சம் ஒரு பசந்தாங்க சந்தர்மி பசந்தாங்க ஓபா தலகு தமிழ்ல சொல்லுவாங்க. ஆகாத பொண்டாட்டி கைப்பட்டாலும் முத்தம் கால்பட்டாலும் முத்தம் அப்படி, முன்னாடி போனா முட்டுது பின்னாடி வந்தா உதைக்குது அப்படின்னு. அதனால பொண்டாட்டியை விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது நம்மளோட சேர்ந்தது, நம்ம போகும்போது வந்துடும், அது நம்ம வயசு தான் விடுங்க. ஆனா பிள்ளைங்க இருக்காங்க பாத்தீங்களா, நம்முடைய பொட்ட பிள்ளைங்க ஆம்பளை பசங்க, நம்ம பெற்ற செல்வங்கள், அதுதான் பெரிய சொத்து. பிள்ளைங்களோட பெரிய சொத்து உலகத்துல எதுவுமே கிடையாது. அந்த சொத்துக்கள் அல்லாஹ்வுடைய கிருபையில நம்மளை உதாசீனப்படுத்துறாங்க. அந்த குழந்தைகளுக்காக வேண்டியதை நம்ம சம்பாதிக்கணும். இன்னைக்கு ராப்பகல எங்க சம்பாதிக்கிறோம்? என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், நான் எப்படியோ போயிட்டேன் முடிஞ்சு போச்சு, என் குழந்தை நல்லா வாழணும், அவன் எதிர்காலத்துல நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் ஒவ்வொரு தகப்பனாரும் ஓடா தெரிஞ்சு போறான், ஒவ்வொரு தாயும் தெரிஞ்சு போறான். அல்லாஹ் அக்பர். அவனுடைய தியாகத்துடைய உதாரணமே கிடையாது. இப்ப பெருமானார் சொல்றாங்க, எப்ப ஒரு பொட்ட புள்ள தன்னுடைய தாய் தந்தைகளை அடிமை மாதிரி நடத்துறா, உதாசீனப்படுத்துறா, அவங்களை கேவலப்படுத்துறா, வீட்டை விட்டு வெளியாக்குறா, அப்படிங்கிற நிலைமை என்றைக்கு ஏற்பட்டதோ ஏற்படுகின்றதோ அன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கீங்க, கியாமத்து ரொம்ப ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு, ரொம்ப ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு. இன்னைக்கு உலகத்துல நம்ம பாக்குறோம், ஆம்பளை பிள்ளைங்க அதை பெரும்பாலும், அதாவது பெத்தவங்க மேல வந்து பிள்ளைங்களுக்கு பாசம் கம்மியா இருக்கும். யாரு? ஆம்பளை பிள்ளைங்களுக்கு. ஆனா பொட்ட பிள்ளைங்களுக்கு அதிகமா இருக்கும். பாத்துருக்கீங்களா? நீங்க பொட்ட பிள்ளைங்களுக்கு அதிகமா இருக்கும். நீங்க கல்யாணமாய் 10 பிள்ளைங்க பெற்றுருங்க, இருந்தாலும் அந்த தாய் வீட்டுக்கு போகக்கூடிய சந்தோஷம் அந்த பிள்ளைங்களுக்கு, அந்த மனைவிக்கு கண்டிப்பா இருக்கும். இது அம்மா குஜா தேக்னா, हमारे अम्मा को जब देखना, हमारे अब्बा को देखना அப்படிங்கிறது 10 குழந்தை பேரம் பேத்தி எடுத்தா கூட அந்த சொந்த அந்த பாசம் விட்டு போகாது. அவங்க அம்மா விட்டு போகணும்னு ஒரு தனி சந்தோஷம் வரும். நீங்க என்னதான் இங்க உட்கார வச்சு நீங்க என்ன படியாத்தாலும் அதெல்லாம் கிடையாது. हमारे अम्मा घर को जाना அப்படின்னு ஒரு மைண்ட் உங்களுக்கு. அதனால அப்படிப்பட்ட பெண்கள் தன்னுடைய பெற்றோர்கள் மேல உசுரா இருக்கக்கூடிய பொட்ட பிள்ளைங்க என்னைக்கு உதாசீனப்படுத்துகின்றார்களோ அன்னைக்கு நீங்க நினைச்சுக்கீங்க, கியாமத்து ரொம்ப ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னைக்கு பார்க்கணும், பெரும்பாலும் இடத்துல நம்ம பொட்ட பிள்ளைங்கள பெற்றவங்களை எவ்வளவு மோசமான நிலைமையில நடந்து கொள்கின்றார்கள் அப்படின்னு. ஆம்பளை பசங்க விடுங்க, பொட்ட பிள்ளைங்க கூட இன்னைக்கு மோசமான நிலைமையில நடந்து கொள்கின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்க. முதல் விஷயம், யார் பெற்றோர்களை அவமானப்படுத்துகின்றார்களோ, துன்புறுத்துகின்றார்களோ, அவங்களை உதாசீனப்படுத்துகின்றார்களோ அவர்களை அல்லாஹ் தஆலா தௌபா செய்யாத வரை ரமஜானுடைய மாதத்தில் அவர்களுக்கு மன்னிப்பு இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது, ஷராப் நோஷி பாபந்திச ஷராபீனா, அதாவது சாராயம் பழக்க அடிமையாயிட்டான், சாராயத்துக்கு அடிமையாயிட்டான், 24 மணி நேரம் குடிச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்படிப்பட்ட ஷராபி பெரியன்பர்களே, இமாம் அபூ ஹனீஃபா அந்த சட்டம் கிடையாது. உங்க இமாம் ஷாஃபி கிட்ட ஒரு சட்டம் இருக்குன்னா தெரியல, உன்னியத்து தாலிபின் அப்படி ஒரு கிதாப் இருக்கு. ஒரு மனிதன் சாராயத்தை ஒரு முடக்கு குடிச்சிட்டான் அப்படின்னா முஸல்லால உட்கார்ந்து நான் சொல்றேன், அவனும் பன்றியும் ஒண்ணு அப்படி ஒரு முடக்கு ஒரு குட்டு ஒரே ஒரு கத்தரா சாராயம் உள்ள போயிடுச்சு அப்படின்னா உச்சந்த உள்ளங்கால வரைக்கும் அவன் நஜீஸ் ஆயிடுவான். என்ன ஆயிடுவான்? நஜீஸ் ஆயிடுவான். இமாம் ஷாஃபி சொல்றாரு, அவனை தொடர்றதும் ஒண்ணு, பன்றிய தொடர்றதும் ஒண்ணு, அவனை தொட்டுட்டு அப்படின்னு குளிக்கணும் அப்படிங்கிறார். இமாம் அபூ ஹனீஃபா சட்டம் கிடையாது. ஆனா இமாம் ஷாஃபி சொல்றாங்க, அவன் ஒரு குடிகாரன் இருக்கிறான், உண்மையில பட்டுட்டான், நீ அவனை தொட்டுட்ட அப்படின்னா நீ கண்டிப்பா குளிக்கணும். ஏன்? அவனும் அது ஒண்ணு அப்படிங்கிறார், அவனும் துக்குரும் ஒண்ணு அப்படிங்கிறார். அது மாதிரி சொல்றான் யார்? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அது மாதிரி யார் சாராயம் குடிக்கக்கூடிய ஆதி பழக்கம் உள்ளவனாக இருக்கின்றாரோ அவர் உண்மையான மனதோடு தௌபா செய்யாத வரை அல்லாஹ் ரமஜானுடைய புனிதமிக்க மாசத்திலேயும் அவனை மன்னிப்பது கிடையாது. 2 ஆயிடுச்சு. 3வது பெரியந்தலே சொந்தங்களோடு வெட்டி வாழ்பவன். இன்னைக்கு நௌசுபில்லா எல்லா மக்களுமே, எல்லா முஸ்லிமுடைய நிலைமையும் அப்படிதான் ஆயிட்டு இருக்கு. அன்னைக்கெல்லாம் ஒரு காலம் இருந்துச்சு, உண்மையாலுமே ஃபாரூக் பாய் உங்களுக்கு தெரியும், சின்னதில் நம்ம பார்த்துருக்கிறோம், அண்ணன் தம்பியை கட்டி அணைச்சுக்குவாங்க, ஒத்தாய குஷி மேரா பாயா காரே அப்படின்னு. இன்னைக்கு பாயை பார்த்தாலே பங்காளியை பார்க்குற மாதிரி பார்க்குறான். கார இதர் ஆயா அப்படிங்கிறான். நீ धूम का आया तो बड़ा भाई छोटा भाई भी देखना है तो கார இதர் ஆயா அப்படிங்கிறான். ஆசி கா இதர் ஆயா அப்படிங்கிறான். பெரிய எப்படி மனசுல அன்பு வரும் சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு அண்ணன் தம்பிக்குள்ள பங்காளி மாதிரி ஒரு சண்டை. 7 வயசு வரைக்கும் தான் அண்ணன் தம்பி, 10 வயசா நான் பங்காளியை படிக்கிறேன் பாத்தீங்களா, அது மாதிரி இன்னைக்கு வாழ்ந்துட்டு ஒரு முஸ்லிம்குள்ள அண்ணன் தம்பி 2 பேர்த்துல ஒரு ஒற்றுமை இல்ல. ஒரே வயிற்றுல பிறந்தவங்க. இவர் வீடு கட்டார் அப்படின்னா தம்பிக்கு தாங்க முடியல, அண்ணன் வீடு கட்டினா தம்பிக்கு தாங்க முடியல, தம்பி வீடு கட்டினா அண்ணனுக்கு தாங்க முடியல. கி பாய் அந்த காழ்ப்புணர்ச்சி. ஓ பைசா ஒரு சகோதரன் வந்தார், சங்கியில இருக்கும்போது அண்ணன் தம்பி 2 பேர் பேச்சுவார்த்தை இல்லை.
அவர் ஹஜ்ஜுக்கு போறாரு. யாரு? தம்பி வேற ஹஜ்ஜுக்கு போறாரு. அவன் கஷ்டப்பட்டான். அவர் வந்து மெக்கானிக், லாரி மெக்கானிக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு இடமெல்லாம் வாங்கி போட்டு வித்துக்கிட்டு பொண்டாட்டி பிள்ளைங்கள போறாரு ஹஜ்ஜுக்கு. என்கிட்ட வந்து கேட்கிறாரு, கைசா உன்னை ஹஜ்ஜுக்கு ஜாதா तुके सीए अड़िगिற. அவன் எப்படி கேட்கறான் பாருங்க. ஹஜ்ரத் கைசா உன்னை ஹஜ்ஜுக்கு ஜாதா அப்படின்னா புள்ள கைசா ஜாதா வந்து கேஜி துமாரா மத்தலப் அப்படின்னு. நேயா மத்தலப் அப்படின்னா இல்ல நாங்க இப்படி கஷ்டப்படுறோம் ஒன்றும் முடியல. அவன் எப்படி ஹஜ்ஜுக்கு போறான்? அது கொண்டாடி கூட்டிட்டு போறான். அது ஹஜ்ஜுக்கு முடியல டிராவல்ஸ்ல போறான். எப்படி அது அப்படி? நான் இன்கம் டாக்ஸ் காரனா நீ என்னடா துணிட்டு இருக்கிற நீ? ஏன்னா கூட பிறந்த பிறப்பு போகுது சந்தோஷப்படுறான் அப்படின்னா சைத்தான் முடிச்சவன ஏன்னா இப்படி மனசுல இவ்வளவு வெஞ்சனம் வச்சுட்டு அலையிற அப்படி பாருங்க. கூட பிறந்த பிறப்பு ஹஜ்ஜுக்கு போறான், இவனால சமாளிக்க முடியும். நம்ம கேட்கிறான் கைசா ஜாதா அவனு அப்படி. कैसे कहते हैं हिसाब के बताना तेरे पास है? मैं तेरे को बात करना आएगी, मैं हज को जाता हूँ, मैं भी मेरी जोर हो, मैं पैसे कमाया அப்படி சொல்ல முடியுமா? எவ்வளவு கீழ்த்தரமான எண்ணம் நவுசுபில்லா. அல்லாஹ் பாதுகாப்பு. இது மாதிரி சொந்தங்களோடு யார் சண்டை போட்டுக்கிட்டு ஒட்டி உறவாடாம அவங்களோட வெட்டி வாழ்றாங்களோ அவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறது கிடையாது. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் பாதுகாக்கும். வகதஅத்தில் அர்ஹாம், சொந்தம் பந்தங்களை யார் துண்டித்து வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு ரமஸானுடைய மாதத்தில் மன்னிப்பு கிடையாது. தௌபா செய்யாதவரை தௌபா செஞ்ச மன்னிச்சிடுவான். அப்படி எல்லா அமலுக்கும் அல்லாஹ் கபூல் செஞ்சிடுவான். இன்னைக்கு உலகத்துல பார்க்குற நௌசுபில்லா எல்லா இடங்களிலுமே முஸ்லிம் சமுதாயத்துல இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயம் அல்லாஹ்வுடைய கிருபையில பல விதத்துல பல பலம் இருந்தாலும், பொருளாதார பலம், ஆள் பலம், செல்வ பலம், எல்லா பலம் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம 10 15 20 100 பிரிஞ்சு கிடக்கிறோம். அதனாலதான் இங்க எல்லாம் ஏறி அடிக்கிறாங்க. இன்னைக்கு ஏறி அடிக்கிறான். இன்னைக்கு ஏன்? நமக்குள்ள நம்முடைய பலகீனம் அவனுக்கு தெரியும். முஸ்லீமுடைய பலகீனம் உனக்கு நல்லா தெரியும். ஏன்னா மாப்பிள்ள ஒண்ணு இல்ல, அவங்களே அடிச்சுக்குவாங்க, நம்மளாம் ஒன்றும் செய்ய வேண்டாம். எப்படி சொன்னா பாருங்க, ஒரு ஹிந்து சொன்னாங்க நம்மளாம் எதுவும் செய்ய வேண்டாம் மாப்பிள்ள, அவங்களா முட்டிக்குவாங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும் முஸ்லீம் என்னைக்குமே ஒற்றுமையா இருக்க மாட்டாங்க. அப்படி பெரிய அல்லாஹ் அல்லாஹ் சொல்றான் வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் நீங்கள் ஒற்றுமை என்ற ஈமான் என்ற கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகு, பிரிந்து விடாதீர்கள். பிரிஞ்சினீங்க ஷைத்தான் உங்களை விட மாட்டான், கூறாக்கிடுவான். அப்ப பெரியன்பர்களே, சொந்தம் பந்தங்களை யார் துண்டித்து சண்டையிட்டுக்கிட்டு சொந்தம் பந்தங்களை சேர்த்தாம இன்னைக்கு யார் வாழ்றாங்களோ அவங்களுடைய மக்ஃபிரத்தும் அவங்களுடைய பாவத்தையும் அல்லாஹ் ரமதானுடைய புனிதமிக்க மாசத்தில் மன்னிப்பது கிடையாது. 3. 4வது தில் மே ஜோ ஆத்மி நஃபரத் ரக்தா ஹை. அல்லாஹ் அக்பர். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயம் சீரழிந்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மூல காரணமே என்ன அப்படின்னா நம்முடைய உள்ளத்துல வந்து அந்த நஃபரத் இருக்கு. ஒருத்தரை கண்டா நமக்கு என்ன ஆகும்? அந்த பொறாமை, அந்த தற்பெருமை, அகம்பாவம். 2வது அவரை கண்டாவே நமக்கு ஒரு வெறுப்பு. நஃபரத் அப்படின்னா வெறுப்பு. அந்த வெறுப்பை மனசுல வச்சுக்கிட்டே வாழ்றது. புள்ள தாய் மேல வெறுப்பு, தாய்க்கு புள்ள மேல வெறுப்பு, சகோதரன் சகோதரி மேல வெறுப்பு. நீங்க பாக்குற எவ்வளவு வெறுப்போட வந்துட்டு இருக்கிறார். இந்த வெறுப்பு என்னைக்கு உள்ளத்துல இருக்குதோ நஃபரத்து, நம்முடைய வாழ்க்கையே சின்ன பின்னமாயிடும். இன்னைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, முஸ்லிமுடைய உள்ளத்துல என்னைக்குமே நஃபரத் என்பது இருக்கக்கூடாது, வெறுப்பு என்பது இருக்கக்கூடாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கூப்பிட்டு சொன்னாங்க, நான் உங்களுக்கு ஒரு உபதேசம் செய்யறேன் அப்படின்னு. என்ன யா ரசூலுல்லாஹ்? சொன்னாங்க, நீங்க பெரிய பெரிய இபாதத்துக்கள் எதுவுமே செய்ய வேண்டாம், தூங்கும் போது ஒரே ஒரு அமல் மட்டும் செய்யுங்க. நான் இன்னைக்கு காலையில இருந்து தூங்குற வரைக்கும் என்னோட யார் யார் எப்படி எல்லாம் என்னை வந்து அவமானப்படுத்தினாங்களோ, என்னை வந்து ஸ்தீங்கரித்தாங்களோ எல்லாரையுமே நான் மன்னிச்சுட்டேன். சப்கு மாஃப் கர் தியா, கிசிக்கு மேரே தில் மே நஃபரத் நஹீ ஹை. இது மட்டும் நீ செஞ்சுக்கோ. அல்லாஹ் அக்பர். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. பெருமா சொல்றாங்க, நீ தூங்கும் போது உள்ளத்துல நீ முடிவு செய், என்ன நியத்து செய்ய, இன்னைக்கு எனக்கு யார் யார் தீங்கிழைத்தார்களோ, கேவலப்படுத்தினாங்களோ, என்ன கஷ்டப்படுத்தினாங்களோ எல்லாத்தையுமே நான் மன்னிச்சுட்டேன் அல்லாஹ்வுக்காக வேண்டி. மனசுல எதுவுமே இல்லை, மனசுல எதுவுமே இல்லை. மனசுல நான் கொஞ்சம் கடுகு அளவு கூட நஃபரத் அப்படிங்கிற வெறுப்போட நான் இல்லை. என் மனசு சுத்தமா இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அமல டெய்லி தினந்தோறும் நீ செஞ்ச அப்படின்னா அல்லாஹ் உன்னை புனிதனாக்கிடுவான். அல்லாஹ் உன்னை புனிதனாக்கிடுவான். ஏன்னா இன்னைக்கு இந்த நஃபரத் அப்படிங்கிற வெறுப்பு பார்த்தீங்கன்னா, அந்த வெறுப்பு இருக்கிறதுனாலதான் பல பகை உண்டாகுது. உள்ளத்துல நஃபரத் அப்படிங்கிற வெறுப்பு இருப்பதின் காரணமாக தான் கூட பிறந்த பொறப்பு மேலேயே ஒரு வெறுப்பு வந்தது. அந்த வெறுப்பு பகையாயிடுச்சு. என்ன ஆயிடுது? பகையாயிடுச்சு. அதனால பெரியவர்களே, யார் உள்ளத்தில் வெறுப்போடு வாழ்கின்றார்களோ 4வது மனிதர், அவரையும் புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தில் நான் மன்னிப்பது கிடையாது. அவருடைய அமல்களையும் முதல் வானத்திலேயே நான் நிப்பாட்டிடுவேன். ஏன் வரைக்கும் வரக்கூடிய தகுதி அந்த அமலுக்கு கிடையாது என்பதாக சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க.
இவங்க 4 பேருமே உண்மையான தௌபா செஞ்சாங்க அப்படின்னா அல்லாஹ் தஆலா அவங்களுடைய அமல்களையும் ஏற்றுக்கொள்வார். ரமலானை மாசத்துல எப்படி மற்றவர்களை மன்னிக்கிறானோ அதே மாதிரி இவர்களையும் மன்னித்து விடுவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். ஆக வல்ல ரஹ்மான் இப்படிப்பட்ட மோசமான 4 விஷயத்தில் இருந்து, 4 சிஃபத்து தன்மை பாவத்தில் இருந்து உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.